ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 250 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இங்கு ஆங்கில முதுநிலை ஆசிரியராக இருப்பவர் சரவணன், வயது 38. இவர் மேல்நிலை வகுப்பு மாணவிகளிடம் ஆபாசமாக பேசி பாலியல் தூண்டலில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இது பற்றி மாணவிகள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் நீண்ட நாட்களாகவே புகார் கூறி வந்துள்ளனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆசிரியரின் தொல்லை தாங்காத மாணவிகள் பெற்றோரிடம் பள்ளியில் நடப்பதை கூறியுள்ளனர். மாணவிகளின் பெற்றோர் இன்று பள்ளியை முற்றுகையிட்டனர். தலைமை ஆசிரியரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் கொடுத்த தகவலின் பேரில் மாவட்ட கல்வி அதிகாரிகள் பள்ளிக்கு வந்து மாணவ மாணவிகள் பெற்றோர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். 12வது படிக்கிற ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கிற பிள்ளைங்கள் வந்துக்கிட்டு இங்கிலீஷ் டீச்சர் சரவணனுங்கிறவர் பிள்ளைங்க டாய்லெட் போச்சுன்னு சொன்னால் போயிட்டு வரும்போது அவருக்கு என்ன வேலை, இங்கே நீ பெல்ட்டை ஒழுங்காக போட்டியா, அதை ஒழுங்காக போட்டியா, அதை உருவி போட்டியான்னு கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த சினிமாக்களில் செக்ஸ் பாட்டு பாடுற மாதிரி உதட்ட கடிச்சு பாடுவாங்க, அது மாதிரி கடிச்சிக்கிட்டு பேசுகிறாராம். இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ ஹெச்எம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கேட்கணும்னு சொல்ல நான் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்காம எந்திரிச்சு போறாரு. புரிஞ்சுக்கங்க என்ன சார் புரிய சொல்ற, நீ பாடம் நடத்து, பாடத்தில் நீ சரியா கேட்டியா, அந்த டவுட் இருந்தால் கேளுன்னு கேட்டால் அது பாயிண்ட். அதை விட்டுவிட்டு என்னை நல்லா புரிஞ்சுக்குங்க என்ன சார்? இப்போ பிள்ளைகள் சில சமயங்களில் அமைதியாக இருந்தாங்கன்னா, என்ன சும்மா அமைதியாக இருக்கீங்க, சந்தோஷமா இருக்க மாட்டீங்களா, வாங்க உங்களுக்காண்டி தான் நாங்கள் இருக்கோம், எந்த நேரம் வேணாலும் கூப்பிடுங்க, சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்ட்டு தனியாக இருக்கிற பிள்ளைகள்கிட்ட பலமுறை போய் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாராம். இது தகுந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் பெற்றோர்கள் எல்லாரும் பெரிய போராட்டத்தில் தான் இறங்குவோம். இப்போ எல்லா டீச்சர்கிட்டையும் நம்ம விசாரித்து கேட்கும்போது அவர் மேலே நிறைய பேர் அதிக பெண் ஆசிரியர்கள் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஆசிரியர் சரவணன் மீது ஏற்கனவே பணியாற்றிய திருப்புவனம் அரசு பள்ளியில் ஒருவரின் மண்டையை உடைத்த புகார் இருப்பதாக தெரிகிறது. இப்போது பணிபுரியும் முதுகுளத்தூர் அரசு பள்ளியில் 2022இல் தலைமை ஆசிரியை சேலையை இழுத்த பிரச்சினை போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்றுள்ளது. இவரது நடவடிக்கை சரியில்லை என 2 ஆண்டுகளுக்கு முன்பே மாணவிகள் புகார் பெட்டியில் புகார் எழுதி போட்டிருக்கின்றனர். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்காததே ஆசிரியரின் துணிச்சலுக்கு காரணம் என சக ஆசிரியர்களே குற்றம் சாட்டுகின்றனர். இந்த முறை ஆசிரியர் சரவணனுக்கு எதிராக மாணவிகள் வெளிப்படையாக புகார் கூறியிருப்பதால் துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதாக கல்வி அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர்.